எத்தனை வகையான கல் இருக்குது எங்கள்கிட்ட மரம் ஒரு வகை, ஆனால் 4 வகையான கல் எடுப்போம். என்ன வகையான கல்லுகள்? நாங்கள் முதல் இப்போ பாலை வறுமை இருந்தால் அரிவனை ஒன்றுன்ற மாதிரி ஒரு ஆண்பனையை அறிவோம். அரிஞ்சு அந்த பாலையில உடைச்சி வரைஞ்சி கல் எடுப்போம். கல் எடுத்து முடிய அதுக்கு என்ன பேர்? அதுக்கு அந்த கல் அரிவனை என்று சொல்கிறது. அரிஞ்சு கல் செய்வது ஆண்பனையிலே அரிஞ்சு அரிவனக்கல். அரிவனக்கல். அடுத்தது அதே ஆண்பனையில் பாலை முத்தினதுக்கு பிறகு இந்த கதிரை தடியால் அப்படி இழுத்து போட்டு அதில் ஒரு வகையான கல் செய்வோம். அதுக்கு பேர் என்ன? அதை வலுப்பனைன்னு சொல்கிறது. வலு இழுத்து செய்வோம். பேர்ந்து அது சீவி முடிய பெண்பனை கொண்டு வரும். வந்தால் அந்த பாலையை தட்டி அது பெண்பனை தனிமை. இது இந்த அது வேறு ஒரு மரம். பெண்பனை மரம் ஒரே மரம் தான், ஆனால் பாலை வித்தியாசம். இப்போ ஆண்பனைக்கு நொங்கு இல்லை, பொன்பனைக்கு நொங்கு இருக்கு. பொன்பனை ஆனால் தனித்தனி மரங்கள் தான். தனித்தனி மரங்கள். அப்போ அந்த பொன்பனை பாலை சீவி முடியும். அது பொன்பனை பாவி சீவி வார கல்லுக்கு பேர் என்ன? அதுவும் கல் தான். இல்லை அதில் பேர் எது சொன்னீங்க? 4 பொன்பனை கல். முதல் அரிவனை, பேருந்து வலுப்பனை, பேருந்து பெண்பனை. பொன்பனையில் நொங்கு வரும். பொன்பனையில் பார்க்க தெரியும். அதை குடும்ப பனையில் நீங்கள் இறக்கி பார்த்தா வீடு உங்களுடைய நெற்றியில் இறக்கி பார்த்தா அந்த பனையில் இது விளாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்பனை சீவி நொங்கா வரும். நொங்கா முத்தினது பிறகு ஒரு 3 மாதம் முத்தி குடிக்கிற பருவம் ஒரு கொஞ்சம் கழிய அதை நாங்கள் காயாட்டுவோம். அந்த நொங்க அந்த குழியை இடுக்கி எங்கள் கையால் ஏறி நாங்கள் வசைச்சு தோலில் போட்டு நெஞ்சில் போட்டு சீவினா அதில் நல்ல கல் வரும். அது ஒரு 3 மாதம் வரும். அது என்ன கல்? அதிൻ്റെ பேர் அதை சொல்கிறது காயவட்டி கல். காயவட்டி கல். 4 வகையான கல் இருக்கும். ஒன்று அரிவனை, ஒன்று வலுப்பனை, அடுத்தது பெண்பனை, அடுத்தது காயவட்டி கல். இதில் மிகவும் தரமான கல் என்று சொல்கிறேன். இது பெண்பனை கல்லிலிருந்து காயவட்டி கல் வரை தரமான கல். சுவை இனிப்பு கூடவே இருக்குமா? இனிக்கக்கூடிய கல். இனிக்கக்கூடிய கல் அரிவனை கல் நிற்கும். ஆரம்ப கல் நிற்கும். வளப்பன கல்லும் நிற்கும். ஆனால் காவட்டி கல்லும் இந்த பொன்பனை கல்லும் காவட்டி கல்லும் இனிப்பு இருந்தாலும் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். ஆனால் அது அல்கோல் கொஞ்சம் கூட மாதிரி இருக்கும். அந்த பெண்பனையில் தான் கொஞ்சம் அந்த மது கூட. பொன்பனை காவட்டி என்றது அதில் கொஞ்சம் கூட செறிவு இருக்கும். காவட்டி என்றது பொன்பனை பார்க்க காவட்டி என்றது செறிவு கூட இருக்கும். ஆனால் நல்ல உற்பத்தி. இப்போ அதில் எந்த ஒரு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு குடிவகை என்று சொல்லலாம். எங்கள்கிட்ட நாங்கள் எடுக்கிற கல் இந்த மாதிரியான கல் நீங்கள் இப்போ இப்போ தை மாசி அளவில் தான் உங்களுக்கு அந்த அரிவனை வளர்ப்பின கல் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதுங்களுக்கு இப்போ முடிஞ்சு உங்களுக்கு நாங்கள் இப்போ தரப்போகிற கல் பொன்பனையும் காயவட்டிகளும் தான் தரப்போகிறோம். அது கொஞ்சம் செறிவான நல்ல கொஞ்சம் செறிவாயும் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கல்லாயும் இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கும். மற்றது உடம்பு நிலைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது எங்களோட இந்த கல்லை அது மதுபானம் இல்லை. ஆனால் மதுபானத்துக்கு அந்த கல்லை கொண்டு வச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு பேர் முதல் ஆரம்பத்துக்கு அதில் பஞ்சபானம் தான் அதை சொல்கிறது. பஞ்சபானம் சொல்கிறது. ஆனால் இதை ஏன் கொண்டு மது சோமபானமா பஞ்சபானம்? அது பழையாக்களை கிட்ட சரியா சொல்ல வேண்டி. ஆனால் ஏன் பஞ்சபானம்னு சொல்கிறது? அது ஒரு தான் இயங்கி தன்னாலே இயங்கி அந்த உற்பத்தியை தாரவழியாக அது ஒரு பஞ்சபானம். பூமியில் அது பனியாக அதுலேயே இப்போ காலம் நேரம் ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட நான் இப்போவும் முடிய தொலைச்சதுனா ஒரு பனையில் 10-15 போத்தில் இறக்கியிருக்கிறேன். 10 லிட்டர் இறக்கியிருக்கிறேன். 10 லிட்டர் இறக்குறேன்டால் இதே 10 லிட்டர் இறக்கினா பின்னேரம் 5 லிட்டர் இருக்கும். பின்னேரம் இருந்தால் அடுத்த நாள் காலம் வரைக்கும் 10 லிட்டர் இருக்கும். அப்படியே ஒரு 3-4 மாதம் மட்டும் இருக்கும். இப்போ அதுக்கு தான் அந்த பஞ்சபானம் அந்த பஞ்சத்தை நோக்கிய வந்த பானம் சொல்லுவாங்க. மற்றது இது ஒரு குளிர்மையான பானமும் தானே. இயற்கையால் கூடுதலாக இங்கே கூடுதலாக இப்போ இந்த வெக்க உள்ள காலங்கள்லேயே அதை பாவிக்கணும். மற்றது வெக்கையான காலம் மற்ற அந்த அம்மன் வருத்தங்கள் வாராக்கள் எல்லாம் கூடுதலாக இங்கே உங்கள்கிட்ட பாவிக்கணும். மற்றது இது 100% இயற்கையான பானம். இதில் எந்த கலப்பும் கலப்பு வரவே வராது. கலப்பு வராது. ஏனென்றால் இயற்கை. அது நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்க? ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. என்ன கேட்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இது நாட்டில் உள்ள சகல நாடுகளுக்கும் இது எங்களோட இந்த இயற்கையானது
அது தெரியும். வடமண் சின்ன மண் கூடுதலாக சொல்லுவார்கள். அதை அது எல்லாருக்கும் தெரிய வரும். அது அது ஒரு நல்ல நல்ல சாமான் தெரியும். ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட இது நான் ஒன்றை யோசிக்கிறேன். இப்போ எங்களுடைய அப்பா அதை அடிக்கிறவர். அப்பா எந்த ஒரு சாராயங்கள் மதுபானங்களும் அடிக்கிறதில்லை. இதுவே காலப்பாரில் ஒரு 3 போது, பின்னேரத்தில் ஒரு 2 போது, 5 போது தொடர்ந்து அடிப்பேன். ஆனால் நீண்ட காலமாக அவருக்கு எந்த ஒரு வருத்தமும் துன்பமும் எதுவுமே கிடையாது. நல்ல ஆரோக்கியமும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த கூடுதலாக நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவில் இந்த கல் பாவிச்ச ஆக்கள் நிறைய நீண்ட கால ஆய்வுகளோட அந்த வாழ்கிறத காணக்கூடிய இருக்கணும். அதே நேரத்தில் நாங்களும் இந்த தொழில் செய்கிற நாங்களும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழக்கூடிய மாதிரி இருக்குது. கால நேரம் அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்போ இது காலம் எத்தனை மணிக்கு நீங்கள் கல் எடுப்பீங்க? நாங்கள் முடிய 5 மணிக்கு தொடங்கினா ஒரு 10 மரம் வருவேன். நான் 5 மணிக்கு தொடங்கினா ஒரு 7-8 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். காலை ஒரு 10 இப்போ நான் சாதாரணமாக ஒரு 5 மரத்தில் 50 லிட்டர் கல் எடுத்துருக்குறேன். பின்னேரத்தில் அதே மாதிரி பின்னேரம் 5 மரத்தை ஏறினால் ஒரு 20 லிட்டர் இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா 3 காலம கல்லுக்கும் பின்னேற கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கும். என்னென்னா கல் விடிய நாங்கள் வைக்கினா ஒரு 2 மணியோட கல் வந்து அது புளிப்பு இனிப்பிடாது, குளிச்சிடும். குளிச்சா இப்போ இது பின்னேரம் 5 மணிக்கு இருக்கிற கல் இனிப்பாக இருக்கும். இதுவும் 11:30 மட்டும் நல்ல இனிப்பாக இருக்கும். நாங்கள் இப்போ எந்த உற்பத்திகளை என்ன செய்கிறோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட நாங்கள் சொசைட்டி பான் டெவலப் என்ற ஒரு நிறுவனம் எங்கள்கிட்ட. அந்த நிறுவனம் நாங்கள் 9 மணி 10 மணிக்கு முன்னம் எங்கள்கிட்ட வாகனம் இருக்குது. நாங்கள் கொண்டே நேரடியாக 10 எங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட கொடியா இந்த இதில் ஒரு 10 பிரான்ச் இருக்குது. தவறன வாரண்டு சொல்லலாம். அதுக்கு எங்களுக்கு அனுமதி பத்திரம் எல்லாம் இருக்குது. HS முதல் திணைக்களத்தின் போலீஸின் பிரதேச வேண்ட சுற்றுச்சூழல் PH என்ற அனுமதி சகல அனுமதியும் உங்கள்கிட்ட கிடைக்கப்பட்டிருக்கும். பெரிய அதை நாங்கள் கிடைக்கப்பெறும். மீதியா உள்ளது நாங்கள் வந்து எங்களுக்கு இப்போ என்னென்னா 10-11 மணிக்கு நாங்கள் எங்களோட போத்தில் அடைக்கிறதுக்குரிய உற்பத்தியை எடுக்க வலிக்கிடுவோம். ஆனால் எங்கள்கிட்ட கூட உற்பத்தி அது மிஞ்சிறதை நாங்கள் வந்து எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சாராயம் ஒன்று இருக்குது. ஒரு வடிசாலை வரணீர் ஒரு வடிசாலை கொடியாம் கண்டி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வடிசாலை ஒன்று இருக்குது. அந்த வடிசாலை ஒன்று அதை மது சாராயமாக்கி நாங்கள் சாராயமாக அதை வைத்துக்கொள்வோம். அதை வந்து அதையும் அந்த சாராயத்தை வந்து கூடுதலான நாட்கள் வேண்டிடுவோம். இரண்டாவது அந்த சுவர் அதுக்கு நல்லதென்றும். இப்போ இந்த கொத்தணியில் வர எல்லாருக்கும் இதுக்குள்ள பங்கு இருக்கா? கொத்தணியில் வர அந்த வியாபாரத்தில் வர லாபம்? ஆமாம் எங்கட கொத்தணிக்கான தனித்தனியாக இல்லை அதுவும் எங்கட டிஸ்டரி தான். ஒரு பகுதி என்று சொல்லலாம். எங்கட டிஸ்டரி வந்து எங்கட கொடியாம் பாண்டவளப்பு ஒரு பகுதி. அதுவும் எங்களுக்குரியது தான். அதுக்கும் எங்களுக்கு அனுமதி பத்திரங்கள் சகலதும் பெரிய வழங்கப்படும். அது நாங்கள் மது சாராயமாக்கி இதில் எந்த விதமான வேஸ்ட்டும் இல்லை. அதில் எந்த ஒரு பிரச்சனை எங்களுக்கு அதில் வந்து நாங்கள் கல்லை வடசாலையில் கொண்டு போய் வடிக்கு வரை மதுரை திணைக்களம் ஒன்று உத்தியோகத்தால் நடத்தப்படும், கண்காணிக்கப்படும். அதே மாதிரி அதை பற்றில நாங்கள் சாராயமாக எடுத்து கலக்கும் போதும் கண்காணிக்கப்படும். அதுக்கு பிறகு வரி கொண்டு அரசாங்கத்துக்கு செலுத்தணும். செலுத்தி தான் வெளியில் விடுவோம். அப்போ அதில் வந்து இந்த ஒரு கலப்படம் பெறதுக்குரிய சந்தர்ப்பம் பெறாது. ஏன்னா அதுக்கும் எங்களுக்கு மீட்டர் இருக்குது. அப்போ நாங்கள் கல்லுக்கும் இருக்குது, அதுக்கும் இருக்குது, வச்சு தான் எடுப்போம். அப்போ நீங்கள் இங்கே உங்களோட மதுபான ஃபேக்ட்ரிக்கு இந்த கல் ஃபேக்ட் பண்ணுற இடம் இருக்குது தானே, கல் போத்தில் அடைக்கிற இடத்துக்கு நீங்கள் என்னென்ன தரமான கல்லாண்டு எடுப்பீங்க? அது எங்கள்கிட்ட மீட்டர் இருக்குது, எங்களுக்கு சிறைவு இருக்குது. அதில் வந்து எங்களுக்கு சிறைவு போட்டு பார்க்க தெரியும். மற்றது எங்களுக்கு கல் அடைக்கும் போது அதில் மீட்டர் இருக்குது, அதுக்கு நாங்கள் வச்சு தான் பார்ப்போம். தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு தண்ணியில் அது உங்களுக்கு வேணுமெண்டா நாங்கள் அதை காட்டலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். விறகு வச்சரிக்கும் போது எங்களுக்கு அந்த தண்ணி கொதிப்பு வரும்போது அதை வச்சு பார்க்க தெரியும் என்ன தரமான உற்பத்தியான்றதை பற்றி எங்களுக்கு தெரியாது. இது நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சு பார்க்க தெரியுமா? தண்ணி கல்லை நாங்கள் வச்சு அவிக்கும் போது அந்த தண்ணி கொதிநிலை அடையக்க அந்த மீட்டரை நாங்கள் வைக்க எங்களுக்கு அந்த தண்ணின்ற கொதிப்பிலும் அந்த கல் வெந்த வகையிலும் அதில் நல்ல உற்பத்தியாக கூடாதுன்றது தெரியாது. தண்ணி நோம்பலாக 80 வகையில் கொதிக்கும். ஆனால் போத்தில் கல் இருக்கும். அது நீங்கள் வேணுமெண்டா எங்களை அதில் வீடியோ பிடிச்சி பார்க்கலாம்.
அதில் நீங்கள் நிறையபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை நீங்கள் அந்த தரத்தை பற்றி சொன்னீங்களா அந்த கொதிக்க வைக்கலாம் கண்டுபிடிக்கலாம்டா எனக்கு ஒரு திருப்பி விளங்கப்படுத்தி விடுங்க ஒருக்கா. என்னென்ன நண்டு கேட்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பூத்தில் அடைச்ச பூத்தில் நீங்கள் தண்ணிக்கு வச்சு கொதிக்க வைக்கல கல்லுன்ற தரம் தெரியுமான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதில் ஒரு டேசர் ஒன்றை வச்சுருக்கிறோம். அந்த டேசருக்கு வந்து ஒரு 1000 பூத்தில் வைக்க போகிறோம். வச்சால் எங்களுக்கு அந்த அது புளியான உற்பத்தியாக இருந்தால் அது 1000 பூத்தில் 500 பூத்தில் அப்படியே வெடிக்குது. அப்போ அதாவது வந்து நீ பிள்ளையான கல்லுண்டா வெடிச்சு அந்த போத்தில் வந்து வெடிச்சால் அதுக்கு தரம் இல்லாத கல். போத்தில் வெடிச்சா போத்திலும் இல்லை கல்லும் இல்லை தானே, அப்படியே பறந்துடும். இல்லை பறந்தால் அதை நாங்கள் அதோட கட் பண்ணிக்குவோம், செய்ய மாட்டோம். செய்தால் எங்களுக்கு மதுரை தினக்கிழமை விட மாட்டோம். இப்போ வெடிக்கிறதுக்கு காரணம் என்ன? வெடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ இந்த மழை நேரங்களில் மழை பெய்யக்க அங்கத்தவர்கள் வந்து சீவி கொண்டிருக்க அந்த மழை இருந்தாலும் அந்த மழையில் வந்து சும்மா சில சந்தர்ப்பங்களில் காற்றுகள் அடிக்க அந்த முட்டி வழியில் கொஞ்சம் தண்ணீர் அதை சும்மா நம்மளாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். போகக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த சூழல்லே அப்படி அதை செய்யும். அப்போ தண்ணியோட கல் கலந்தால் கண்டுபிடிக்கலாம். எங்கள்கிட்ட அது இப்போ எங்களுக்கு கல் வந்து 4 சரி 5 தசம் காட்டும் எங்களோட மீட்டரில். ஆனால் அது மழை பெய்த கல் என்றால் நாங்கள் வச்சு பார்த்தா அது 3 சச்சம் தான் காட்டும், 3-4 சச்சம் காட்ட வலிக்கிடும். ஆனால் காட்ட வலிக்கிட்டேக்க நாங்கள் அந்த கல் என்னென்னா திரும்ப கொள்ளுணவு செய்து கொண்டு எங்களை வடசாலையில் கொடுக்குறோம். மதுசாரமாக எரித்து வேறு அந்த கழிவு அதில் போயிடும். அந்த தண்ணி கழிவு அந்த அந்த இதோட போயிடும். போன அப்புறம் நல்ல ஸ்பிரிட் வரும், அதை கொண்டு படிப்போம்.